ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு. பெரிய லெவல்ல கடன் கொடுக்காத, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காத, ஆரோக்கியத்துல கடன் வாங்குனீங்க அப்படின்னா நிறைய நீங்க திரும்பி 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 கடன் வாங்கக்கூடிய உந்துதல் வரும், ட்ராப் ஆவீங்க. ஸோ எப்பயுமே கடன் வாங்காதீங்க. பொதுவாக லாபஸ்தானத்தை குரு இருக்குன்னா நீ செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க குரு நேர்மை, நாணயம், தர்மம் அதெல்லாம் பார்ப்போம். நண்பர்களோட துணை அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா. அதில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்குது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டால் பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், 7 நாட்டு சனியில் இருக்கவங்க சாலிடாக ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கண்டக சனியில் இருக்கிறதுனால கன்னி சாலிடாக கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்கள் நல்லா இருப்போம்மா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடாக வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில் இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டாக கேட்பாங்க, இனியாவது நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனி எக்ஸலண்ட்டாக இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்கறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேலே குருனோட 9ஆம் பார்வை படுது. அப்போ எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்போ ரிஷபத்துக்கு சனி லாப சனியாக இருக்கு, ஓகேங்களா. மிதுனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார், கட நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லி இருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, தெளிவாகவே உங்களுக்கு புரியும். கன்னி ராசி அன்பர்கள், பொதுவாக கன்னி அப்படின்னாலே புதன் உச்சமடையக்கூடிய ராசி. இன்பில்ட்டாவே நிறைய புத்திசாலித்தனம் அப்படின்னு இருக்கும். எயின்ஸ்டன் கோட்ஸ் மாதிரி தான். பொதுவாக எயின்ஸ்டன் ஒரு கோட் சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, எ ஜீனியஸ் இஸ் நத்திங், ஜஸ்ட் 1% இன்டெலிஜென்ட், 99% ஹார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. ரொம்ப அதிமேதாவிகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா 1% புத்திசாலித்தனம் இருந்தால் போதும், 99% கடினமான உழைப்பு இருக்கு அப்படின்னா அவங்க அதிமேதாவிகளாக வந்துருவாங்களாம். அப்போ நம்மளாமும் அதிமேதாவியே வரலாம். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி வரணுன்ற அவசியம் இல்லை. இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த அதிமேதாவித்தனம் அப்படின்றது உண்டு. சரி, அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்கள் பெருசாக கச்சன்னு பேச மாட்டாங்க. நசன்னு புள்ள பேசுதுப்பா அப்படின்றதுலாம் கிடையாது. 4 வார்த்தை பேசினா கூட புள்ள நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுதுப்பா. இதுதான் கன்னி. இப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் சனி பகவான் இந்த கண்டக சனியை வந்தார் பார்த்தீங்களா, 6/3 சிலர் அந்த திருக்கணிதத்தையே எடுத்துப்பாங்க. திருக்கணித பிரகாரம் மார்ச்லேருந்தே எங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது மேடம். என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னா உண்மை. நிறைய கன்னிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. என்னென்ன விஷயம் நடந்துச்சு? இவங்க பாட்டு சிவனேன்னு வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. எங்கேயோ சம்பந்தமே இல்லாத ஒரு புள்ள நேராக எல்போர்டு போட்டுன்னு வந்திருக்கும். பெரிய எல்போர்டு போட்டுன்னு வந்ததாவது தூரத்துலேயே கொஞ்சம் புள்ள தடுமாறி வருது அப்படின்னு இவங்க நிதானமாக போயிருக்கலாம். அது என்ன பண்ணியிருக்கோம்னா, சின்ன எல்போர்டு போட்டு நேராக தபால்னு வண்டியை மோதி வண்டிக்கு பல ஆயிரம் செலவு. ஒரு சில கன்னி சில லட்சங்கள் செலவு பண்ணு அப்படின்னு சொல்றதும் உண்டு. வண்டியை தூக்கி போட்டேன் மேடம், நான் புது வண்டி வாங்கிட்டேன் அப்படி சொல்ற கண்ணியும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸ்னாலே அன்எக்ஸ்பெக்டட் தான். அதுவும் இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா சில பல விபத்துக்கள் அப்படின்றத சந்திச்சாங்க. ஆரோக்கிய குறைபாடுகள், இது வரைக்கும் எனக்கு ஹெல்த்தில் எந்த காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. புதுசாக பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வந்துச்சு, டாக்டர் கிட்ட போனால் சக்கரை உனக்கு 500 இருக்குப்பா அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு சக்கரை இருந்ததுக்கான எந்த அறிகுறியுமே தெரில அப்படி சொல்கிற கண்ணியும் உண்டு. ஆல்ரெடி சக்கரை இருந்துச்சுங்க, நல்ல கண்ட்ரோலில் இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக இருந்து நல்லா வந்தேன் இப்படி சொல்கிற கண்ணியும் உண்டு. புரியுதுங்களா? இது வரைக்கும் என் மனைவி நான் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்பாங்க. இப்போ நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 200 வார்த்தை பேசுகிறாங்க. 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசினா ஒரு நியாயம் உண்டு. 10 வார்த்தை பேசினா ஒரு நியாயம் உண்டு. 200 வார்த்தை இதில் கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? இப்படி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கப்படுற கண்ணியும் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் எதனால்? சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தார். கவலையே படாதீங்க, இது அத்தனையும் காணாமல் போகுது. எப்படி காணாமல் போகும்? 2028 தானே சனி பயிற்சி, நியாயம்தான். 2028 தான் சனி பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவான் 1/6/2026 பயிற்சியாக போகிறார்.
குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக கண்டக சனியாவே இருந்தாலும் எந்தவித கண்டங்களையும் கொடுக்காம கம்முன்னு கப்சிப்னு வாய முடின்னு சனி பகவான் இருக்க போறாரு. இது ஒரு பெரிய 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 பிளஸ். சூப்பர் இல்லைங்களா? 2வது 6ஆம் பாவத்துல ராகு. ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு. பெரிய லெவல்ல கடன் கொடுக்காத, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காத, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோ. நிறைய பேருக்கு முக்கியமா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க. பெருசா யோசிக்க வேணாம். அந்த நோய் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, ஒன்றும் கிடையாது. நல்லா சாப்பிட்றோம், ஹெல்த்தை பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வருதுன்னா டாக்டரை போய் பார்க்குறோம். இப்போ தான் மெடிக்கல் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேலே இதில் நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? 6ல் ராகு கண்டிப்பாக இருக்குது. 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்கும். அப்போ பெருசாக நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது. கேட்குறவடெல்லாம் கடன் கிடைக்கும். கடனை வாங்கிடக்கூடாது. கடன் தான் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று வாங்கி செலவு பண்ணுப்பா. கன்னி மட்டும் காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். அப்போ கடன் வாங்குனீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் திரும்பி 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 கடன் வாங்கக்கூடிய உந்துதல் வரும், ட்ராப் ஆவீங்க. ஸோ எப்பயுமே கடன் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, ஓவர் தைரியம் வரும். ஓவர் தைரியம், ஓவர் திமிரு எல்லாமே வரும். எளிமையாக சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம். முன்னாடி ஒரு சின்ன பையனா கூட இருந்திருக்கலாம். நேராக வந்து ஒரு வயசு பசங்களாம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு அப்படியே வீலிங் கீலிங்லாம் பண்ணுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இவங்களுக்கு எங்க இருந்தாலும் கோவம் வரும் தெரியாது. நேரா அவனுக்கு முன்னாடி ஸ்பீடா போயிட்டு, அவன் முன்னாடி நின்னு பளீர்னு ஒண்ணு அற குடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தோணும். பளீர்னு ஒண்ணு குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பையன் ஏரியாக்கார பையனா இருப்பான். அந்த பையன் பெரிய கையா கூட இருக்கலாம். நம்ம குடுத்துட்டு நம்ம பாட்டுன்னு வந்துருவோம். தப்பு பண்ணா நான் அடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியோட நம்ம வந்துருவோம். அவன் நம்பர பார்த்துட்டு 4 பேர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்மள பளீர் பளீர் 4 அற ஓடுவான். ஸோ, அந்த ஒரு நொடி பொறுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நொடி பொறுமை, 1 கோடி நன்மை. அப்ப இந்த ஓவர் தைரியம் அப்பப்ப ராகு குடுப்பாரு. அந்த தைரியத்த அப்படியே தலை மேல தட்டிட்டு அமைதியா இருந்துடணும். அமைதியா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேது பகவான் 12ஆம் பாவம். வெளிநாட்டுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்றதுக்கு, வெளிநாடு போயிட்டு ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு, இதெல்லாம் எக்ஸாக்ட்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இதெல்லாமே பிளஸ், கவலைப்பட வேண்டாம். ஆனா ஆரோக்கியத்துல கவனம் இல்லைன்னா மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம். லாபஸ்தானத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றார். பொதுவா லாபஸ்தானத்துல குரு அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய, நீங்க ஒரு சுய தொழில் வச்சு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செய்யக்கூடிய தொழில்ல ஒரு நேர்மையான லாபம் அப்படின்றது வைக்கணும். ரூ. 10 பொருள ரூ. 100 வியாபாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ரூ. 10 பொருள ஒரு ரூ. 20 வியாபாரம் பண்ணுங்க. அட ஒரு ரூ. 30 கூட வியாபாரம் பண்ணுங்க. ரூ. 100 ரூ. 200 ரூ. 1000 வியாபாரம் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசா முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா லாபம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கான். பொதுவா லாபஸ்தானத்துல குரு இருக்குன்னா, நீ செய்யக்கூடிய தொழில்ல அபரிவிதமான லாபம் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க குரு நேர்மை, நாணயம், தர்மம் அதெல்லாம் பார்ப்போம். புரியுதுங்களா? கன்னிராசி அன்பர்கள் மேக்ஸிமம் ஹானஸ்டி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் எல்லா ராசியிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அபரிவிதமான லாபம் வச்சு ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா, அதில கொஞ்சம் மாறுதல் அப்படின்றது மாத்திக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்றீங்க, நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஆனா அதுலயும் வந்து நியாயம், நேர்மை, தர்மம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளோட ஆதரவு கிடைக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா, அதில நல்ல முன்னேற்றம் வரும். நண்பர்களோட துணை அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கும். எல்லாமே பிளஸ்ஸுங்க. சரிங்களா? நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வழிபாடுன்னு ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா, இப்ப வழிபாடு யாருக்கு குடுக்கணும்? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்கு தான் குடுக்கணும். அப்ப ராகு கேது முக்கியமா ராகுக்கு தான். திடீர்னு ஓவரா தைரியமாயிடும். நான் பூனைக்குட்டி திடீர்னு புலிக்குட்டியா மாறிடுவேன். நம்ம எப்பயுமே பூனைக்குட்டினா பூனைக்குட்டியா தான் இருக்கணும். புலிக்குட்டி, சிறுத்தைக்குட்டியெல்லாம் மாறக்கூடாது. சரிங்களா? சரி. அப்ப நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ஆ இது இந்த சங்கராச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலபைரவாஷ்டகம் அப்படின்ற ஒரு பதிகம் பாராயணம் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் முடியும்போது, அவரு வந்து எழுதியிருப்பாரு. அத நம்ம பாராயணம் பண்ணணும். அவரே அத பாராயணம் பண்றதா நெறைய நூல்களும் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் "காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே" அப்படின்னு முடியும். இத அவரு பாராயணம் பண்ணுவாரா ரெகுலரா. காமாட்சி தாயார தினம்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா, வழிபாடு பண்ணுவாராம். காமாட்சிய சித்தி பண்ணி வச்சிருந்தாராம். அந்த மாரி நம்மளும் அவ்ளோ பெருசா செய்யல அப்படின்னாலும், கால பைரவாஷ்டகம் தினம்தோறும் பாராயணம் பண்றது மேன்மையை தரும். இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பாருங்க, உலகத்தில் உள்ள உங்க ராசி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். பொதுவாவே கோச்சார பலன்கள் அப்படின்றது 50% உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இன் ஜெனரல் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான். புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா 100க்கு லட்சம் சதவீதம் நிறைய நல்லது நடந்துரும். கவலையே பட வேண்டாம்.
தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்னாலும், அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கு, விரையாதிபதியினோட தசை இருக்கு அப்படின்னாலும் கோச்சார கிரகங்கள், கோச்சார பலன்கள் 50% சாலிடா நடக்கும். இல்லம்மா நாங்க பார்த்துட்டோம், இது வரைக்கும் எங்க ஜாதகத்தை முழுசும் நாங்க அனலைஸ் பண்ணதே இல்ல, உங்ககிட்ட பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். இல்ல எங்க குடும்பத்துல தீராத கடன் பிரச்சனை இருக்கு, எப்ப வீடு கட்டுவோம் தெரியல, குழந்தைங்க எப்ப திருந்தோம் தெரியல, எப்ப என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் தெரியல, எப்ப எனக்கு ஒரு நல்ல திருமண வரன் கூடி வரும்னு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.